Hi guys, good evening to all. ஸோ நான் பவானி அகாடமியிலேருந்து உங்களுக்கு தெரியும் நிறையா கிளாஸஸ் வந்து பிரேக்கிங் இன்ஸ்பெக்டர் ஓரியன்டாக உங்களுக்காக அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதோட வரிசையில் இன்னைக்கு ஒரு புது டாபிக் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த டாபிக் நேம் பார்த்தீங்கன்னா கேஸ் லாஸ். ஓகேங்க. ஸோ கேஸ் லாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு 1 மார்க் டாபிக். ஏன்னா பிரேக்கிங் இன்ஸ்பெக்டர் கிளாஸஸை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து MCQ கொஸ்டின்ஸ், அதாவது MCQனா மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் தான் அதிகமாக கேட்குறாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இந்த கேஸ் லாஸ்லேருந்து கண்டிப்பாக ஒரு 1 மார்க் வரும். ஸோ அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இந்த கேஸ் லாஸ் வந்து தே ஆர் கிளாசிஃபைட் இன்டு மெயின்லி 5 கேட்டகரிஸ். ஸோ அதை பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அவகேட்ரோ லா, ரெண்டாவது வந்து பாயில்ஸ் லா, மூணாவது வந்து சார்லஸ் லா, நாலாவது வந்து ஜூல்ஸ் லா, அஞ்சாவது வந்து ரெக்னால்ட்ஸ் லா. ஸோ இது மாதிரி 5 விதமான லாஸ் வந்து அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா கிளாசிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு இந்த லாஸுக்கு முன்னாடி போகிறதுக்கு முன்னாடி நம்ம கேஸ்ன்னு என்னன்னு பார்ப்போங்க. ஸோ கேஸ், ஸோ இந்த சைடில் பார்ப்போம். ஸோ கேஸ், ஓகேங்க. ஸோ கேஸ்ன்னு என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி அதுக்கு ஒரு பேர் இருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டேஜ் இருக்கு. அந்த ஸ்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வேப்பர். ஸோ இந்த கேஸும் இந்த லிக்யூடும் வேப்பரும் இதெல்லாம் நம்ம தெரியணும் அப்படின்னு பார்த்தோம்னா கேஸுக்கு முன்னாடி என்ன இருக்கு, வேப்பர் இருக்கு. அதுக்கு முன்னாடியே நான் உங்களுக்கு ஒரு வேர்டு சொல்லியிருந்தேன். என்ன வேர்டு? லிக்யூட். அப்படின்னா கேஸ்ன்னு என்னன்னு தெரியும்னா நம்ம ஃபர்ஸ்ட் வேப்பர்னு என்னன்னு தெரிஞ்சுக்கணும். வேப்பர்னு என்னன்னு தெரியும்னா அதுக்கு முன்னாடி நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா லிக்யூட். ஸோ லிக்யூட், ஸோ லிக்யூடுன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஓகேவாங்க. ஸோ லிக்யூடுன்னு என்னன்னு தெரிஞ்சாதான் நம்ம வேப்பரை பற்றி தெரிஞ்சுக்க முடியும். வேப்பர்னு என்னன்னு தெரிஞ்சாதான் நம்ம கேஸை பற்றி என்னன்னு தெரிஞ்சுக்க முடியும். ஸோ லிக்யூடுனா என்ன அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஸோ லிக்யூட்னா என்ன? லிக்யூட் இஸ் நத்திங் பட் வாட்டர். லிக்யூட்னா என்ன? வாட்டர். அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போறோம்னா வேப்பர். ஸோ வேப்பர் என்னன்னா இன்கம்ப்ளீட் எவாபரேஷன் ஆஃப் வாட்டர் ஆர் லிக்யூட் இஸ் கால்ட் அஸ் வேப்பர். ஸோ லிக்யூட்னா என்ன? வாட்டர். அந்த வாட்டரை வந்து நம்ம எவாப்ரேட் பண்ணுறோம். அப்படி எவாப்ரேட் பண்ணுறப்ப அதோட ஸ்டேஜ் வந்து இஸ் நாட் இன்கம்ப்ளீட்டட் மீன்ஸ்னா அதோட பேர் வந்து வேப்பர். ஸோ வேப்பர்னா என்னன்னு சொல்லுவாங்க? த இன்கம்ப்ளீட் ஸ்டேஜ் ஆஃப் வாட்டர் தான் ஆர் லிக்யூட் தான் என்னன்னு சொல்லுவாங்க? வேப்பர் அப்படிம்பாங்க. அப்படின்னா கேஸ்னா என்ன? ஸோ கேஸ்னா என்ன உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கு எதன் மூலமா? ஸோ த கம்ப்ளீட் ஸ்டேஜ் ஆஃப் எவாப்ரேஷன் of water or liquid, அதுதான் என்னன்னு சொல்லுவாங்க? கேஸ்ம்பாங்க. So gas is nothing but full evaporation of water or complete evaporation of water is called as என்னன்னு சொல்லுவாங்க? கேஸ் அப்படிம்பாங்க. அப்படின்னா அந்த அந்த வாட்டர் வந்து ஃபுல்லா எவாபரேட் ஆகுது இல்லைங்க, அதுதான் என்னன்னு சொல்றோம்? கேஸ்ங்கிறோம். அப்ப அந்த கேஸ் வந்து சில லாஸ் வந்து ஃபாலோ பண்ணுது. அது பேர் தான் கேஸ் லாஸ். அது என்னென்ன லாஸ் வந்து ஃபாலோ பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து அவகேட்ரோ லா, ரெண்டாவது வந்து பாயில்ஸ் லா, மூணாவது வந்து சார்லஸ் லா, நாலாவது வந்து ஜூல்ஸ் லா, அஞ்சாவது வந்து ரெக்னால்ட்ஸ் லா அப்படிம்பாங்க. இப்போ அவகேட்ரோ லா அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த லாஸ் போறதுக்கு முன்னாடி நம்ம இதோட நேம்ஸ் எல்லாம் எப்படி ரிமெம்பர் பண்ணுது, ஹவு வி ஆர் கோயிங் டு மக் அப் ஆர் ரிமெம்பர் தீஸ் நேம்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் என்ன லெட்டர் இருக்கு? ஏ. ரெண்டாவது என்ன லெட்டர் இருக்கு? பி. ஓகேங்க. ஸோ மூணாவது என்ன லெட்டர் இருக்கு? சி. நாலாவது என்ன லெட்டர் இருக்கு? ஜே. அஞ்சாவது என்ன லெட்டர் இருக்கு? ஆர். ஸோ உங்க புக்ல பாத்தீங்கன்னா இது இந்த ஆர்டர்ல இருக்காது, அவங்க ஒரு பர்டிகுலர் ஆர்டர்ல கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் எனக்கு கன்வீனியன்டான ஆர்டர்ல இந்த லாஸ் டிரைவ் பண்ணிக்கிட்டேன். ஸோ எப்படின்னா அந்த டிரைவ்டு ஃபார்மேஷன் எப்படின்னா ஏபிசி ஜூனியர். ஸோ ஏனா ஏ ஃபார் அவகேட்ரோ லா, பி ஃபார் பாயில்ஸ் லா, சி ஃபார் சார்லஸ் லா, ஜே ஃபார் ஜூல்ஸ் லா, ஆர் ஃபார் ரெக்னால்ட்ஸ் லா. ஸோ இந்த லாஸ் எல்லாம் எதை பத்தி படிக்க போறோம்? கேஸ். அப்படின்னா கேஸ்னா என்ன? the full evaporation or the complete evaporation of water or liquid is called as gas.
ஸோ அவகேட்ரோலால ஃபர்ஸ்ட் லெட்டருக்கு ஏ இருக்கு. ஸோ இதை வந்து நம்ம வந்து நிறைய லாஸ் எடுக்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா தெர்மோடைனமிக்ஸ்லேயே நிறையா லா இருக்குது. ஃபர்ஸ்ட் லா இருக்குது, செகண்ட் லா இருக்குது. செகண்ட் லாவில் பார்த்தீங்கன்னா கிளாசியஸ் ஸ்டேட்மெண்ட் இருக்குது, அது இல்லாமல் கெல்வின் பிளாங்க் ஸ்டேட்மெண்ட் இருக்குது, தேர்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் இருக்குது. அதாவது தேர்ட் லா வந்து நிறையா பேருக்கு தெரியாது, ஆனால் தேர்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ்னா அது பேர் என்ட்ரோபி. அதுக்கப்புறம் ஜீரோத் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் இருக்குது, லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி இருக்குது. இது மாதிரி ஏகப்பட்ட லாஸ் வந்து நம்ம படிக்க போகிறோம். ஸோ அத்தனை லாஸையும் நம்ம படிக்கணும்னா we have to follow some shortcut ways. ஸோ சில ஷார்ட்கட் வேவ்ஸை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ரிமெம்பர் பண்ணிக்கணும். ஸோ அதை வந்து உங்களுக்கு இப்போ சொல்லி தர போகிறேன். எப்படின்னா, ஸோ இந்த அவகேட்ரோலால ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன? ஏ, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி. ரெண்டாவது லெட்டர் என்னன்னா பி. இதை வந்து என்ன பண்ணிக்கோங்கன்னா ரவுண்டு பண்ணிக்கோங்க. ஸோ பி அப்படின்னு பார்த்தோம்னா இது பேர் என்ன? வால்யூம். இப்போ நம்ம தெர்மோடைனமிக்ஸ் படிக்கும் பொழுது நம்மளுக்கு 3 விதமான வேரியபிள்ஸ் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அந்த வேரியபிள்ஸ் என்னன்னா பி, வி, அதுக்கப்புறம் டி. இந்த பிவிடி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த கேஸ் லாஸை பொறுத்த வரைக்கும். ஸோ பினா எல்லாத்துக்கும் தெரியும், பி இஸ் நத்திங் பட் ப்ரெஷர், டினா வால்யூம், டீனா டெம்பரேச்சர். ஸோ இந்த மூணாவை பற்றி நம்ம என்ன பண்ணிக்கணும்? தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். ஸோ இந்த மூணை பொறுத்து தான் இந்த 5 லாஸையும் மோஸ்ட்லி டெரைவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த வீணா என்ன? வால்யூம். அப்படின்னா இதை வந்து நம்ம எப்படி நான் வைக்கிறதுனா ஈச் வால்யூம் ஆஃப் எ gases. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஈச் வால்யூம் ஆஃப் எ gases at சேம் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர். ஓகேவாங்க. எப்படின்னா வீணா என்ன? வால்யூம். ஸோ எதோட வால்யூம்? கேசஸ். ஏன்னா நம்ம எதை பற்றி படிக்க போகிறோம்? கேசஸை பற்றி படிக்க போகிறோம். அப்படின்னா ஈச் வால்யூம் ஆஃப் கேசஸ் அட் ஈக்குவல் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் ஹேவிங் ஈக்குவல் நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ். அதுதான் என்னன்னா அவகேட்ரோ லா. அதாவது equal volume of gases வந்து at same temperature and pressure ல equal number of molecules வந்து வச்சிருக்கோம். அதுதான் அவகேட்ரோ லா. இப்போ புரிஞ்சுதாங்க? ஸோ எப்படி நான் வச்சுருக்கேன்னு புரிஞ்சுதாங்க? ஸோ என்னன்னா இந்த ஏபிசி ஜூனியருங்கிறது இதோட லாஸை மக்கப் பண்ணுறதுக்கு அல்லது ரிமெம்பர் பண்ணுறதுக்கான ஒரு ஷார்ட் வே. அதுக்கப்புறம் இந்த அவகேட்ரோலால இது எப்படி நான் வைக்கிறதுனா, ஸோ ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து ஏ, ரெண்டாவது லெட்டர் வந்து வி. இந்த வி வந்து நம்ம எதை டினோட் பண்ணுதுன்னா வால்யூமை குறிக்குது. எப்படி நான் வைக்கணும்னா ஈச் வால்யூம் ஆஃப், நம்ம எதை பற்றி படிக்கிறோம்? கேசஸ். ஸோ ஈச் வால்யூம் ஆஃப் கேசஸ் அட் சேம் temperature and pressure having equal number of molecules. அதுதான் அவகேட்ரோ லா. ஸோ புரிஞ்சுதாங்க ஃபர்ஸ்ட் லா? ஸோ செகண்ட் லா பற்றி படிக்கிறாங்க. செகண்ட் லா பேர் வந்து பாயில்ஸ் லா. என்னலா? பாயில்ஸ் லா. ஸோ பாயில்னா என்ன? ஒரு பொருள் பாயில் ஆகுது, அதாவது ஒரு பொருள் கொதிக்குதுன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? அதுக்கு ஹாட்டா இருக்கு அல்லது ஹீட்டா இருக்கு அப்படிம்போமா? அப்படின்னா பாயில்ஸ் லா அது கான்ஸ்டன்ட். புரியுதாங்க? என்ன கான்ஸ்டன்ட்? டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட். மறுபடியும் பாருங்க, மறுபடியும் எதுல இருந்து ஆரம்பிக்கிறோம்? இந்த பிவிடில இருந்து தான் ஆரம்பிக்கிறோம். இந்த 3 வேரியபிள்ல இருந்து தான் ஆரம்பிக்கிறோம். P is nothing but pressure, V is nothing but volume, T is nothing but temperature. ஸோ அப்படின்னா பாயில்னா ஒரு பொருள் வந்து கொதிக்குதுன்னு அர்த்தம். அதாவது சும்மா நம்ம நான் வைக்கிறதுக்காக பாயில்லாம் கொதிக்கிறது இல்லை, அது கண்டுபிடிச்ச ஒரு பேர் தான் பாயில்ஸ் லா. புரியுதாங்க? பாயில்ஸ் லானா பாயில்ஸுங்கிற ஒரு சயின்டிஸ்ட் வந்து இந்த லாவை கண்டுபிடிச்சாரு. ஆனால் நம்ம படிக்கிறதுக்காக நம்ம கொஞ்சம் ஆல்டர் பண்ணிக்கிறோம். ஆல்டர் பண்ணாதான் நம்மளால படிக்க முடியும். ஸோ அதனால பாயில்னா நம்ம பாயில் ஆகுது அப்படின்னா வேகுதுன்னு அர்த்தம். வெந்தனாலும் டெம்பரேச்சர் அதிகமாகுது. ஸோ அப்படின்னா டெம்பரேச்சர் வந்து கான்ஸ்டன்ட்டாக வச்சுக்கிறாங்க. புரியுதாங்க? ஸோ டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட்டா இருக்கும் பொழுது ஓகேங்க, வீணா என்ன? வால்யூம். வால்யூம் வந்து இஸ் டைரக்ட்லி இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ப்ரெஷர். ஓகேங்க, அதாவது V இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு தி ப்ரெஷர். அதுதான் என்னதுங்க? பாயில்ஸ் லா. ஸோ பாயில்ஸ் லானா என்னன்னா, if the temperature is constant means the volume of a gas is inversely proportional to its pressure. புரியுதாங்க? அதாவது வெப்பநிலையானது மாறாமல் இருக்கும் பொழுது வாயுவின் வால்யூம் என்ன?
கன அளவு. புரியுதாங்க? வாயு அதாவது வாயுவின் கன அளவானது அழுத்தத்திற்கு எதிர் விகிதத்தில் இருக்கும். அதுதான் என்னதுன்னா பாயில்ஸ் லா. சோ இதை வந்து கான்ஸ்டன்டா வச்சு எழுதும் போது இது எப்படி எழுதலாம்னா PV equal to C எழுதலாம். எப்படி எழுதலாம்? PV equal to C எழுதலாம். ஏன்னா இது வந்து எப்படி இருக்கு? இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு இருக்கு. அதனால நம்ம ஈக்குவல் டு C னு போடும்போது இந்த P ஆனது ஆப்போசிட்ல வரும்போது மல்டிப்ளிகேஷனா மாறும். சோ PV equal to C னு மாறும். எப்படின்னா V equal to 1/P into C னு எழுதலாமா? அப்ப இந்த P இங்க வரும்போது PV equal to என்னன்னு மாறும்? C னு மாறும். சோ அததான் நான் இங்க எழுதியிருக்கேன். புரியுதாங்க? சோ இப்ப பாயில்ஸ் லானா temperature is equal to constant அல்லது volume inversely proportional to its pressure or PV equal to constant. அடுத்து நம்ம போலாமா? அடுத்து வந்து என்னது? சார்லஸ் லா. இப்போ என்னென்ன லா பார்த்திருக்கோம்? அவைகேட்ரோ லா, பாயில்ஸ் லா, சார்லஸ் லா. ஸோ இப்போ சார்லஸ் லான்னா என்னன்னா, சார்லஸ்னா என்ன? பொதுவாக யாருக்கு வைப்பாங்க? ஒரு மனுஷனுக்கு வைப்பாங்க பேர். ஓகேவாங்க? அதாவது மனுஷன் என்ன ஒரு ஹியூமன் பீயிங்க்கு வைப்பாங்க. ஓகேவாங்க? என்னது என்ன பேர் வைப்பாங்க? சார்லஸ் அப்படின்னு வைப்பாங்க. ஸோ மனுஷன் எப்பயுமே எப்படி இருக்கான்? சில நேரத்தில் இக்கட்டான சில என்ன ஆயிடுவான்? ஸ்ட்ரெஸ் ஆயிடுவான். ஓகேங்க? என்ன ஆயிடுவான்? அழுத்தத்திற்கு உட்படுவான். ஸோ வேலை அதிகமாக இருக்கும்போது அழுத்தம் ஆயிடுவான். அப்படின்னா சார்லஸ் லா அப்படின்னா என்ன கான்ஸ்டன்டா இருக்கும்னா pressure equal to constant. புரியுதாங்க? ஸோ பாயில்ஸ் லானா என்னன்னு சொன்னேன்? டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட். அப்படின்னா சார்லஸ் லானா என்ன? ப்ரெஷர் வந்து கான்ஸ்டன்ட். ஸோ ப்ரெஷர் கான்ஸ்டன்டா இருக்கும் பொழுது வால்யூமானது டெம்பரேச்சருக்கு நேர் விகிதத்தில் இருக்கும். சார்லஸ் லா அப்படிங்கிறது if the pressure is constant then the volume of a gas is directly proportional to its temperature. அதாவது அழுத்தமானது மாறாமல் இருக்கும் பொழுது ஒரு வாயுவின் கன அளவானது அதன் வெப்பநிலைக்கு நேர் விகிதத்தில் இருக்கும். புரிஞ்சுதாங்க? ஏதாவது டவுட் இருக்கா? ஸோ இதை எப்படி எழுதலாம்னா V equal to CP ன்னு எழுதலாம். அப்படின்னா V இது எப்படி இருக்கு? C into U மல்டிப்ளிகேஷன்ல இருக்கா? அப்படின்னா V by T equal to constant. அப்படின்னா இது எப்படி எழுதலாம்? V by T equal to constant எழுதலாம். புரியுதாங்க? ஏதாவது டவுட் இருக்கா? ஸோ அடுத்த லா என்னன்னு பார்க்க போறோம்னா ஜூல்ஸ் லா. ஓகேங்க? இந்த ஜூல்ஸ் லா. ஸோ ஜூல்ஸ் லாலையும் அதே மாதிரி தான். இப்போ ஃபர்ஸ்ட் லெட்டர் என்னன்னு பாருங்க, J இருக்கா? நம்ம ஆல்ரெடி இந்த ரெண்டாவது லெட்டருக்கு எடுத்துட்டோம்னா என்னன்னு எடுத்துட்டோம்? வீன்னு எடுத்துட்டோமா? விட்டுருங்க. மூணாவது லெட்டர் என்ன இருக்கு? யூன்னு இருக்கு. ஸோ யூனா இங்க பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இன்டர்னல் எனர்ஜி. ஸோ என்னன்னா the change in internal energy is directly proportional to its capital T. capital T என்ன? temperature. absolute temperature னு சொல்லலாம் capital T. internal energy ஆனது அதாவது the internal energy of a gas is directly proportional to its absolute pressure. புரியுதாங்க? என்னன்னு சொல்லியிருக்கேன்? the internal energy of a gas is directly proportional to its absolute pressure. so இது எப்படி எழுதலாம்? del U equal to mc del T எழுதலாம். ஏன் இங்க இந்த ஈக்குவேஷன் எழுதுறோம்னா ரெக்னால்ட்ஸ் லாக்கு இதுல கொஞ்சம் ரிலேஷன் இருக்கு. அதனால தான் இதை எழுதுறேன். ஸோ இதை வந்து நீங்க இப்படி கூட எழுதலாம். del U equal to mc del T. ஸோ del U னா சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி, m னா மாஸ், c னா ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி, del T னா சேஞ்ச் இன் டெம்பரேச்சர். ஸோ அதுக்கப்புறம் ரெக்னால்ட்ஸ் லா. ஸோ ரெக்னால்ட்ஸ் லானா ஒன்றும் இல்லை. இங்க c னா என்னன்னு சொன்னேன்? c னா என்னன்னு சொன்னேன்? ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி. புரியுதாங்க சார்? c னா என்னன்னு சொன்னீங்க சார்? ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி. அப்படின்னா இந்த ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டியில ரெண்டு விதம் இருக்கு. ஒன்று Cp அண்ட் Cv. ஓகேவாங்க? என்னதுங்க? Cp அண்ட் Cv. Cp னா ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி அட் கான்ஸ்டன்ட் பிரஷர், Cv னா specific heat capacity at constant volume. புரியுதாங்க? Cp னா என்ன? specific heat capacity at constant pressure, Cv னா என்ன? specific heat capacity at constant volume. ஸோ இது எப்படி சொல்லுவாங்கன்னா இது ரெண்டையும் சேர்த்து the specific heat capacity ஓகேவாங்க கான்ஸ்டன்ட்ஸ் அப்படின்னு எப்படிலாம் இது எப்படின்னு சொல்லலாம்? the specific heat capacity constants அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதோட ரெக்னால்ட்ஸ் லா என்னன்னா the specific capacities of Cp and Cv are constant. Okay, are constant at same
temperature and pressure. ஓகே, அதாவது என்னன்னா ரெக்னால்ட்ஸ்ல என்ன சொல்றதுன்னா, if the specific heat capacities of Cp and Cv of a gases are constant at the temperature is constant or the pressure is constant, அல்லது the specific heat capacities of Cp and Cv are constant at same temperature and pressure. புரியுதாங்க? ஸோ இதுதான் ரெக்னால்ட்ஸ் லா. இப்போ 5 விதமான லாஸ் உங்களுக்கு நான் என்ன பண்ணிட்டேன், எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கு மேலே கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்க, அதாவது எப்படின்னா கேஸ் லாஸ், த அவகேட்ரோ லா இஸ் கால்ட் அஸ் டேஸ் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ ஆன்சர் ஏ, ஈக்குவல் வால்யூம் ஆஃப் கேசஸ். ஆப்ஷன் பி, ஈக்குவல் டெம்பரேச்சர் ஆஃப் கேசஸ். ஆப்ஷன் சி, equal temperature of gases. Option D, all of the above. So answer என்ன, in Avogadro law எது ஈக்குவலா இருக்கும், ஈக்குவல் வால்யூம் ஆஃப் gases. So வால்யூம் தான் gases, வால்யூம் தான் எப்படி இருக்கும், ஈக்குவலா இருக்கும். அப்படின்னா அதுக்கு ஆப்ஷன் A. So ஆப்ஷன் A என்னதுங்க, ஈக்குவல் வால்யூம் ஆஃப் gases. அடுத்து இந்த ஈக்குவேஷனை கொடுத்தும் கேட்பாங்க. in gas laws V இது என்னதுங்க, inversely proportional to 1/p, then it is called dash law அப்படின்னு கேட்பாங்க. ஆப்ஷன் ஏ அவகேட்ரோ லா, ஆப்ஷன் பி பாயில்ஸ் லா, ஆப்ஷன் சி சார்லஸ் லா, ஆப்ஷன் டி ஜூல்ஸ் லா. ஸோ இதுக்கு ஆன்சர் என்னதுங்க, பாயில்ஸ் லா. ஓகேங்க, பாயில்ஸ் லானா வி என்னதா இருக்குங்க, டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு இல்லாம இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டுவா இருக்கு. வி இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு 1/p அப்படின்னா அதுக்கு ஆன்சர் பாயில்ஸ் லா. இப்போ தேர்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, தேர்ட் கொஸ்டின்லயே அதே மாதிரி தான் கேட்பாங்க. என்னன்னா சார்லஸ் லா. ஓகேங்க, இன் சார்லஸ் லா த ஃபாலோயிங் மெத்தட்ஸ் ஆர் கான்ஸ்டன்ட், அல்லது இன் சார்லஸ் லா த ஃபாலோயிங் ஈக்குவேஷன் இஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. ஆப்ஷன் ஏ T ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட், ஆப்ஷன் பி P ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட், ஆப்ஷன் C B equal to constant, option D all of the above. So உங்களுக்கு கொஸ்டின் என்னன்னு தெரியும், in சார்லஸ் லால P equal to constant. இப்போ fourth கொஸ்டின் பார்ப்போமா. ஸோ fourth கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா, டைரக்டாவும் கேட்பாங்க, இல்லைன்னா இன்டைரக்டாவும் கேட்பாங்க. இப்போ இன்டைரக்டா எப்படின்னா, in gas laws del U equal to mc del T. ஓகேவாங்க, this equation denotes the dash law. கொஸ்டின் புரிஞ்சுக்கோங்க. In gas laws, the equation of del U equal to mc del T, then it denotes dash law. Option A Avogadro law, option B Boyle's law, option C Charles law, option D Joule's law. அப்படின்னா இதுக்கு ஆன்சர் என்ன, ஆப்ஷன் D Joule's law. ஓகேவாங்க. ஸோ இதெல்லாம் இல்லாம ஜெனரலாவும் கேட்பாங்க. எப்படி கேட்பாங்கன்னா, கேஸ் லா. ஓகேவாங்க, இதை பத்தி கேட்பாங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எப்படி கேட்பாங்க, the gas is dash form of water. Fifth question என்ன, a gas is dash form of water. புரிஞ்சுதாங்க, a gas is dash form of water. Option A complete evaporation, option B incomplete evaporation, option C evaporation, option D all of the above. புரிஞ்சுதாங்க, ஆப்ஷன் A என்ன, complete evaporation, option B incomplete evaporation, option C evaporation, option D பாத்தீங்கன்னா all of the above. So இந்த கிளாஸோட ஃபர்ஸ்ட்லயே சொன்ன கேஸ்னா என்னன்னு சொன்னேன், the complete evaporation of water தான் என்னதுங்க, கேஸ். அப்படின்னா இதுக்கு ஆப்ஷன் என்னதுங்க, ஏ தான் ஆன்சரு. complete evaporation of water தான் என்னன்னு சொல்லுவாங்க, கேஸ் அப்படிம்பாங்க. ஸோ இது மாதிரி தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. உங்களுக்கு இது இல்லாமல் நிறையா ஷார்ட்கட்ஸ் இருக்கு. ஸோ உங்களுக்கு வேணும்னா எங்களுக்கு என்னென்ன சப்ஜெக்ட் இல்லை என்னென்ன மெக்கானிசத்தில் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கோ அதை கமெண்ட் பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு ரெக்டிஃபை பண்ணி தர்றோம். தேங்க்யூ.